ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு தான் பிள்ளைகள் இந்த கிளாஸ் வந்து ஸ்பெஷலா வந்து செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. சரிதானே? இதுல என்னோட சூம்ல வார பிள்ளைகளும் இருக்கிறாங்க கிளாஸுக்கு. மற்றது நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ண ஆக்களும் இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஜனவரி மாதம் சீட்ஸ் பேப்பர் மற்றும் தொண்டமானாறு பேப்பர்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத போறோம் உங்களுக்கு. சரிதானே? முதலாம் தமிழ் எக்ஸாம் ஜனவரி மாத பகுதிகளில் உங்களுக்கு நடைபெற இருக்குது. அப்ப நீங்க தொடர்ச்சியாக படிச்சு சிலபஸ்களை முடிச்சு நீங்க 2-3 மாடல் பேப்பர்களையும் செய்து பார்க்கலாம். நீங்க ஜன சர்ட்ட கேட்டீங்கன்னா இந்த சீட்ஸ் பேப்பர் தொண்டமானார் பேப்பர் சேர் டைம் இருக்குது, சர்ட்ட கேட்டீங்கன்னா சேரும் தருவேன். சரிதானே? இருக்கிற கிளாஸ்களை பிள்ளைகள் இந்த போர்ட்ல கீறாம நான் சொல்ற விஷயங்களை முழுமையாக அவதானியுங்க. ஒரு முக்கியமான பகுதி இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக எப்படி எல்லாம் எங்களுக்கு வினா பகுதிகள் கடந்த காலங்கள்ல இருந்து வந்திருக்குது என்றதையும் நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக எங்களுக்கு தெரிய வேணும். தொடர்ச்சியாக எங்களுடைய புது சிலபஸ் என்றதன் அடிப்படையில 2019, 20, 21, 22 இப்படியான தொடர்ச்சியாக இந்த 4 வருடங்களும் இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பான எம்சிக்கு பகுதிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கிற சந்தர்ப்பங்களை வந்து நாங்க கூடுதலாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முறை ஆக்களுக்கும் அதிகமாக எதிர்பார்க்கிறது எம்சிக்கு பகுதிகளில் ஒரு 2 எம்சிக்கு எதிர்பார்க்கிறது இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தான். குறிப்பாக பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பா 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக செகண்ட் பாட்டுக்குரிய வினா பகுதிகளும் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே நாங்க என்ன செய்ய வேணும் என்றால் இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பை முழுமையாக படிக்க வேணும் எங்களுக்கு எம்சிக்குன்றதன் அடிப்படையில. நிறைய பிள்ளைகளுக்கு இதுல ஒரு குழப்ப நிலை வாருது. நாங்க இதை எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது, எப்படி கேள்விகள் வரும் என்றெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு டவுட் இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு இதுல என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களுக்கு ஏற்றாற் போலதான் நான் உங்களுக்கு இந்த டியூட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டியூட் அவ்வளோத்தையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும். சரிதானே? அப்ப ஒரு கேள்வி வரப்போகுது, நீங்க அதுக்கு எப்படி விடை எழுத போறீங்கன்ற மாதிரி விடைகளை எழுதி கொண்டீங்கன்னு சொன்னாலே போதுமானதாக வந்து இருக்கும். சரிதானே? பாருங்க, முதலாவது வினா புவியின் சிறப்பு இயல்புகளை குறிப்பிடுக. நான் இதுல ஒவ்வொன்றுக்கும் எம்சிக்கு சொல்லுவேன். சோ அதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்கு உங்கள்ட்ட எப்படி எல்லாம் கேட்பாங்க, டேர்ம் எக்ஸாம் பேப்பராக இருக்கட்டும் அல்லது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களாக இருக்கட்டும், எப்படி எல்லாம் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்க என்றதன் அடிப்படையில நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். கேளுங்க. இசையா பிள்ளை கேட்குறீங்க? சரிதானே? அப்ப எம்சிக்கு என்றதன் அடிப்படையிலையும் உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேணும். குறிப்பாக நான் 1200 எம்சிக்கு யனுசருக்கு கொடுத்திருக்கேன். சரிதானே? 1200 எம்சிக்கு யனுசருக்கும் கொடுத்திருக்கிறேன். இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாகவும் அதுலயும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அதுகளையும் ஒருக்கா செய்து பாருங்க. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, புவியினுடைய சிறப்பு இயல்புகளை குறிப்பிடுங்க. முதலாவது வினா பாருங்க. முதலாவது வினா ஒவ்வொரு பாயிண்ட் நான் சொல்லி இருக்கிறேன் பாருங்க. அந்த பாயிண்ட்ல இருக்கிற முக்கியமான விடயங்கள் தான் எங்களுக்கு தேவை. பாருங்க, ஞாயிற்று தொகுதியிலேயே அண்டத்தின் ஒரு பகுதியாக மானிடனின் வாழிடமாக புவி விசேடமான ஒரு கோளாக அறியப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் இந்த ஞாயிற்று தொகுதியை சுத்தி இருக்கின்ற கோள்கள்ல எங்களுக்கு புவிதான் மிக முக்கியமான ஒரு கோளாக வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ஏனென்றால் இங்குதான் உயிர்கோளம் என்ற ஒன்று வந்து கூடுதலாக காணப்படுது. அதாவது உயிரினங்களினுடைய அடிப்படைகள் எங்களுடைய புவியில தான் வந்து கூடுதலாக காணப்படுகிறது. அது தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உயிரினங்கள். அப்ப இந்த உயிரினங்கள்லையும் குறிப்பாக மனிதன் சிறப்பானவன். அப்ப இந்த உயிரினங்கள்ல மனிதன் வந்து அதிகமாக வாழ்கிற கோளாகவும் இந்த புவி வந்து இருக்குது. ஒரு எம்சிக்கு 4600 மில்லியன் வருடங்களுக்கு முன் தோற்றம் பெற்ற புவி சிறப்பான இடத்தினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதை உங்கள்கிட்ட கேட்பாங்க, புவி எவ்வளவு காலம் தோற்றம் பெற்றது என்று கேட்பாங்க. அப்ப 4600 மில்லியன் வருடங்களுக்கு முன் புவி வந்து தோற்றம் பெற்றதாக வந்து நம்பப்படுகிறது. தற்போதைக்கு ஞாயிற்று தொகுதியில் உயிரினங்கள் உள்ள ஒரே கோள் புவி என இனங்காணக்கூடியதாக உள்ளது. அண்டத்தில் புவியினை போன்று வேறு ஒரு கோளும் இருக்கலாம் எனவும் அறியப்படுகின்றது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், விண்வெளியை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா, எங்களோட புவியை போல வேறு எதுவும் கோள்கள் இருக்குதா என்று சொல்லி ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட இல்லை. அப்ப புவி தோற்றம் பெற்று 4600 மில்லியன் வருடங்களுக்கு முன். ஒரு எம்சிக்யூ, இது எம்சிக்யூவா கேட்கிற கூட வளமையும் இருக்குது. சரிதானே? எதிர்காலத்தில் இவ் எதிர்பார்ப்புகளை புவியில் வாழும் மனிதன் நிரூபிக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளை ஏனைய கோள்கள்லையும் உயிரினங்கள் இருக்கலாம் என்றதுக்குரிய எதிர்பார்ப்புகளை மனிதனும் என்ன செய்யலாமா, நிரூபிக்கலாமா.
அடுத்தது பாருங்க, 2வது பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறேன், முழுமையாக புவியின் ஒழுங்கமைப்பு பற்றி எளிமையாக எடுத்துக் கூறலாம். நாங்க புவியினுடைய ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குது, அது வந்து எவ்வளவு எப்படி அமைய பெற்றிருக்கிறன்றதை நாங்க எளிமையான முறைகள்ல எங்களால் எடுத்துக் கூறக்கூடியதாக வந்து இருக்கும். புவியின் குறுக்குவெட்டு முக தோற்றத்தினின் உட்பகுதி என்ற அடிப்படையில் புவியோடு இடையோடு கோளவகம் என பிரதான பகுதிகளாக அறிந்து கொள்ளலாம். இப்பாகங்கள் பற்றிய கற்கை புவியின் உட்கட்டமைப்பு பற்றிய கற்கை என அறியலாம். அப்ப நாங்க இங்க புவியினுடைய உட்கட்டமைப்பு பற்றி எதை பத்தி படிக்க போறோம் என்றதா, இதை மூன்றையும் பத்தி தான், புவியோடு இடையோடு கோளவகம், இவரை 3 பேரையும் பத்தி படிக்கிறது தான் நாங்க இங்க புவியினுடைய உட்கட்டமைப்பு என்று சொல்லி நாங்க இங்க என்ன செய்யறோம் என்றால் அறிகிறோம். பாருங்க, புவியினுடைய மேற்பரப்பில் உள்ள கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் என்பவற்றினை புவியின் தோற்றம் என வியாக்கியானப்படுத்தலாம். எங்களுக்கு தெரியும், நாங்க இதுக்கு முன்னுக்கு ஒரு சிலபஸ் வந்து படிச்சிருக்கிறோம், வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம், உயிர்கோளம் என்று. அப்ப இந்த 4 கோளங்களினுடைய நிலைத்திருப்புக்கும் இந்த புவியினுடைய உட்பகுதி எங்களுக்கு சிறப்பானதாக இருக்க வேணும். அண்மை காலங்கள்ல புவியினுடைய அகமையம் வந்து மாறாக எதிர்மாறாக சுழற்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று சொல்லியும் பிறகு சொல்லியிருந்தாங்க விஞ்ஞானிகளால. அப்ப எங்களுடைய புவியினுடைய உட்கட்டமைப்பும் எங்களுக்கு மிக மிக முக்கியமான இந்த 4 கோளங்களினுடைய நிலைத்திருப்புக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே பிள்ளைகளே? சந்தேகம் இருந்தால் நான் கொஞ்சம் படிப்பிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களோட சந்தேகங்களை கேட்பேன். சரிதானே? ஓகே. அப்ப இதுல 2 எம்சிக்கு பகுதிகளை பத்தி கதைச்சிருக்கிறேன். ஒன்று புவி தோற்றம் பெற்றதுக்குரிய எம்சிக்கு உங்கள்கிட்ட கூடுதலாக கேட்பாங்க. அடுத்தது இந்த புவியினுடைய உட்பாகத்தினுடைய பகுதிகளையும் உங்கள்கிட்ட எம்சிக்குகளை கேட்பாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு எம்சிக்கு பகுதி என்றதன் அடிப்படையில அதிகமாக கேட்கப்படுறது இந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள்ல. அப்ப நீங்க அதுகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். இதுக்கு கீழே நீங்க ஏதாவது ஒரு ரெட் கலர் பேனாலேயோ அல்லது ஏதாவது கலர் பேனாலேயோ கீழே கோடு போட்டு கொள்ளுங்க எம்சிக்குன்றதன் அடிப்படையில. எம்சிக்கு ஒரு தனி பேனி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா டிலக்ஸா? நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் டிலக்ஸா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது பகுதி, 2வது வினா பகுதி என்றதை விட வினாவின் அடிப்படையில. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு கேள்விக்கு எப்படி தயார்படுத்தணும்ன்றதான் எங்களோட புள்ளி தங்கி இருக்குது. சும்மா பாடமாகி கொண்டு ஒரு ரேஸ் ஓடுறோம்னா எங்களுக்கு புள்ளி வராது, மறந்துதான் போவோம் நாங்க. அப்ப ஒரு கேள்விக்கு நாங்க எப்படி விடை எழுத வேணும், எப்படி நாங்க புள்ளிகள் எடுக்க வேணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேணும். சரிதான். இப்ப 2வது வினாப்பகுதியை பாருங்க, புவியின் உட்பாகம் தொடர்பான நிலைமையினை அறிவதற்கு ஏதுவான சான்றுகளை விளக்குக. அப்ப எங்களுக்கு தெரியும் புவியினுடைய உட்பகுதியில இந்த புவியோடு இடையோடு கோளவகம் இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்ப உங்களுக்கு எப்படி சார் புவிய உட்பகுதியை பத்தி இவங்களுக்கு தெரியும், இவங்க எப்படி சார் கண்டுபிடிச்சவங்க என்று சொல்லி எங்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கொண்டு கேட்கலாம். அப்ப அதுக்குத்தான் இங்க 2 சான்றுகளை பத்தி சொல்லி இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பௌதீக சான்றுகள், அடுத்தது மானிட சான்றுகள், அல்லது பௌதீக காரணி அல்லது மானிட காரணி, அல்லது மறைமுக சான்றுகள் அல்லது நேரடி சான்றுகள், இப்படி எல்லாம் மாறுபட்டு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்பாங்க. சரிதானே? அப்ப 2 விதமான சான்றுகளை இங்க வந்து உங்களுக்கு கதைச்சிருக்கோம். ஒன்று நேரடியான சான்றுகள், எங்களோட கண்களால பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நேரடியான சான்றுகள். அடுத்தது நாங்க பார்க்க முடியாத மறைமுகமான சான்றுகள், அதை பௌதிக காரணிகள் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 சான்றுகளையும் பத்தி நீங்க விளக்குனீங்க என்றால் உங்களுக்கு இது தொடர்பான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். புவியியலை பொறுத்த வரைக்கும் 6 புள்ளி தான் மிக உயர்ந்த புள்ளி. 6 புள்ளி தான் உங்களுக்கு மிக கூடுதலான புள்ளி. அதுவும் பகுதி பகுதிகளாக உடைச்சுதான் கேட்பாங்க. 2 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேணும். பாருங்க, இதுல முதலாவது பௌதிக காரணி, எங்கட கண்களுக்கு பார்க்க முடியாம நாங்க ஒரு ஊகத்தின் அடிப்படையில சொல்றது, இவ்வளவு இருக்கலாம் இவ்வளவு இருக்கலாம், ஒரு பௌதிகத்தின் அடிப்படையில நாங்க ஊகித்து சொல்ற ஒரு காரணிகள். பாருங்க, ஞாயிற்று தொகுதிகளின் மூலமான சான்றுகள். எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஞாயிற்று தொகுதிகள் எப்படி இருக்குது, அதனுடைய வெப்பம் எப்படி இருக்குது என்றதை வச்சுக்கொண்டு எங்களோட புவியினுடைய உட்பகுதியினுடைய வெப்பங்களை வந்து கணக்குறாங்க. அப்படி எல்லாம் இருக்குது சான்றுகள். விண்கற்கள் மூலம் கிடைத்த சான்றுகள். எங்களுக்கு தெரியும் விண்கற்கள் வந்து எங்களோட புவியில விழுறதால மிகப்பெரிய ஒரு குழி ஒன்று எங்களோட புவியில வந்து உருவாகும். அந்த குழியை வச்சுக்கொண்டு இவ்வளவு இருக்கலாம் என்று சொல்லி சொல்ற தன்மைகள். அடுத்தது இதை மாதிரி மற்ற இருக்குது. புவிநடுக்க சான்றுகள், எரிமலை கக்குகையின் மூலம் வெளியேற்றப்படுகின்ற பருப்பொருட்கள், புவி ஈர்ப்பு சான்றுகள், புவி காந்தவியல் சான்றுகள், இதுகள் எல்லாமே எங்களுடைய புவியினுடைய உட்பகுதி தொடர்பாக நாங்கள் சரியான வகையில் அறிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை காரணிகளாக வந்து இருக்குது. அடுத்தது மானிட காரணிகள் அல்லது பெரும்பாலும் நேரடி காரணிகள், நாங்கள் கண்களால பார்க்கக்கூடியது சுரங்க மற்றும் அகழ்வுகள். இதுல பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேள்வி பேப்பர்ல வரும் எப்படி என்றால் 6 புள்ளிகள் கேட்பாங்க. புவியின் உட்பாகம் தொடர்பான அறிவதற்கான சான்றுகள் 3 குறிப்பிட்டு சுருக்கமாக ஆராய்க. இதுதான் வினா பகுதி வரும் உங்களுக்கு.
முதலாவது பேப்பரை போய் பாருங்க, அப்படிதான் வினாக்கள். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், இப்படி 3 காரணிகளை சொல்லி அதற்கான விளக்கங்கள் எழுத வேணும். நீங்க விளக்கங்களை நீங்களாம் தேடி கஷ்டப்பட வேணும் என்ற அடிப்படையில நானே உங்களுக்கு 3 பத்தி இங்க விளக்கி இருக்கிறேன். முதலாவது ஆழமான சுரங்கங்கள். இதுலயும் எம்சிக்கு கேட்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இதுல ஒரு படம் ஒன்றும் போட்டிருக்கு, அந்த சுரங்க மகழ்வுகள் சம்பந்தப்பட்டது. சரிதானே? ஓகே. ஆழமான சுரங்கங்கள் இது மனிதனால மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அகழ்வு நடவடிக்கைகள். பாருங்க, புவியின் உட்பாகம் தொடர்பான நிலைமைகளை அறிவதற்கு ஏதுவான நேரடியான ஆதாரமாக புவியின் உள்ளே 3000 மீட்டர் வரையான ஆழத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட சுரங்கம் மற்றும் அகழ்வு முக்கியமானவை. எங்களுக்கு புவியினுடைய உட்பகுதி தொடர்பாக 3000 மீட்டருக்கு தோண்டப்பட்ட குழிகள், இது ஒரு பிரதான ஒரு சான்றுகளாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1984 ஆண்டின் நடுப்பகுதியில அப்போதைய சோவியத் ரஷ்யா, அதாவது சோவியத் கூட்டமைப்பினுடைய புவிச்சரியவியல் அமைப்பின் மூலம் இந்த கோலார் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் மூலம் இந்த ஓடு 13 கிலோமீட்டர் வரை பரவி இருக்குதுன்னு சொல்லி உறுதி செய்தாங்க. இதுக்கு ஒரு எம்சிக்கு இது உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த கோலார் தங்க சுரங்கத்தினுடைய ஆழம் எவ்வளவு எல்லாம் கேட்கிற கேள்விகள் இருக்குது. அப்ப அதுகளையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சராஃப் சராஃப் இருக்கிறீங்களா? ஓகே, சரிதானே? ஓகே. அப்ப இது இப்படி இதெல்லாம் உங்களுக்கு எம்சிக்யூல கேட்கப்படுகின்ற பகுதிகளாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இதை மட்டும் சொல்லுங்க. உலகின் மிகவும் ஆழமான சுரங்கங்களாக கருதப்படும் மைசூர் கோலார் தங்கச் சுரங்கம் மற்றும் தென் அமெரிக்காவின் விட்வான்ஸ் தங்கச் சுரங்கமும் இதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. பாருங்க, இவை புவியின் மேற்பரப்பில் இருந்து ஏறக்குறைய 3000 மீட்டர் வரையான ஆழத்துக்கு பரவி இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும், இப்படியான ஆய்வுகள் மூலம் எங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் எங்களுடைய புவியின் உட்பாகம் தொடர்பான தன்மைகளை அறிந்து கொள்றதுல மிக முக்கியமான பங்கு இருக்குது. சரிதானே? அடுத்தது எரிமலை கக்குகையின் போது வெளியேற்றப்படுகின்ற பொருட்கள். எரிமலை கக்குகையின் போது வெளியேற்றப்படுகின்ற பொருட்கள். நீங்க டவுட்கள் நிறைய கேட்கறீங்க பிள்ளைகள், நான் இதை முடிச்சிட்டு வாரேன். சரிதானே? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன நம்ம இடைக்குள்ள கதைச்சோம்னா ஒன்றும் விளங்காத உங்களுக்கு. அப்ப நான் சொல்றதை முழுமையாக்க ஒரு பகுதியை முடிச்சுட்டு நான் உங்களோட டவுட்களை ஒவ்வொன்றா கேட்டு கிளியர் பண்றேன். சரிதானே? ஓகே. எரிமலையின் போது வெளியேற்றப்படும் பொருட்கள். எரிமலையின் போது எங்களுக்கு தெரியும் புவியினுடைய நாங்க அடுத்தடுத்தா படிக்க போறோம். புவியியல நீங்க ஒவ்வொரு கோர்வையா தான் படிக்கணும் பிள்ளைகள். ஒரு சங்கிலி தொடர்மாய் தான் இந்த புவியியல். நீங்க ஒரு பகுதியை விட்டுப்பட்டு போய் அடுத்த பகுதியை பாத்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது, பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க பேசிக்ல இருந்தே படிக்க வேணும். எங்களுக்கு தெரியும் 12ஆம் ஆண்டுல இருந்தால் 80 விதமான புள்ளிகள் இருக்குது. நீங்க 12ஆம் ஆண்டு படிச்சுட்டு விளையாடி தெரியுங்க, 13ஆம் ஆண்டு படிக்காவிட்டாலும் உங்களுக்கு வீத்தர சித்திரங்களை சிம்பிளா எடுக்கலாம். இதெல்லாம் பத்தி நான் ஞானசோர குறிப்பெல்லாம் முன்னூறு கதைச்சிருக்கேன். 2022ஆம் ஆண்டு எழுதின பிள்ளைகளுக்கெல்லாம் அப்ப அந்த விஷயத்துல நாங்க சொல்லி கதைச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வு செஞ்சு ஞானசோர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஹேண்ட் அவுட் எல்லாம் போய் பாருங்க அதுகள்ல. சரிதானே? 12ஆம் ஆண்டுல இருந்து 80 விதமான வினாக்கள் வரும். நீங்க 12ஆம் ஆண்டு படிக்காம 13ஆம் ஆண்டு வந்தீங்கன்னா நீங்க ஏஎல்ல படிக்கிறதுல சுத்த வேஸ்ட். 12ஆம் ஆண்டுல தான் அதிகளவான வினா பகுதிகள் வரும். அப்ப அதை வடிவ படியுங்க. சரிதானே? 12ஆம் ஆண்டு பேசிக்ல இருந்து படிச்சு கொண்டு வந்துங்க, அதான் கெட்டிக்காரத்தனம். சரிதானே? பாருங்க, புவியினுடைய எரிமலையின் போது வெளியேற்றப்படுகின்ற பொருட்கள் நாங்க அடுத்ததா படிப்போம் அடுத்த பகுதியாக விசையில. இந்த எரிமலைகள் வெடிக்கின்ற போது தணல், சாம்பல்கள், தூசுகள், கனிமங்கள், பெருப்பொருட்கள், இப்படி அதிகளவான தன்மைகள் எங்கள புவியினுடைய மேற்பரப்புக்கு உந்தப்படும். அப்ப இதுல இருந்து வருகின்ற இந்த கனிமங்களை வச்சுக்கொண்டு கூட இந்த கனிமங்கள் புவியினுடைய உட்பகுதியில இருந்து எப்படி வருகிறது, எவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து இந்த கனிமங்கள் வருகிறது என்றதெல்லாம் வச்சுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா புவியினுடைய உட்பகுதி இவ்வளவு கிலோமீட்டர் இருக்கலாம், இவ்வளவு கிலோமீட்டர் இருக்கலாம் என்று சொல்லி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய ஊகங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இது வெறும் ஊகம் தான். சரிதானே? இது வெறும் ஊகம். ஆனா இது மாறலாம் இல்லையா? எங்களுக்கு தெரியும் இந்த ஹெய்த் புல்லன் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். இப்ப இதுக்கு பிறகு நம்ம பின்னுக்கு பார்க்க போறோம். ஹெய்த் புல்லன் மேல்மூடி கீழ்மூடி என்று பிரிப்பார். 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஹெய்த் புல்லனை பத்தி கதைச்சிருப்பாங்க, போய் பாருங்க 2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்கள்ல. சரி, அந்த ஹெய்த் புல்லன் தன்னுடைய கருத்தை சொல்லுவார் அப்படின்னா மேல்மூடி கீழ்மூடி என்றது அவர் சொன்னவர். ஆனால் அது சரியான வகையில ஆய்வு செஞ்சு முன் செஞ்சவர் ரெபிடி. அப்ப அதனாலதான் அதுக்கு ரெபிடி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. பின்னுக்கு பார்ப்போம். சரிதானே? அப்ப இந்த புவியினுடைய எரிமலை கக்குகையின் போது வெளியேற்றப்படுகின்ற பொருட்கள் மூலம் இந்த புவியினுடைய உட்பகுதி எப்படி இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்தது விண்கற்கள் வீழ்தல். எங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்திரேலியாவில விழுந்த மிகப்பெரிய ஒரு விண்கற்கள் தான் எங்களுக்கு ஒரு
உலகிலேயே மிகப்பெரிய ஒரு குழியாக வந்து காணப்படுகிறது இந்த ஆஸ்திரேலியாவில் விழுந்த விண்கற்கள். அப்ப இந்த விண்கற்கள் விழுகின்ற பொழுது அதுல உருவாகின்ற குழிகளை வச்சுக்கொண்டு புவி இவ்வளவு ஆழமாக இருக்கலாம், இவ்வளவு ஆழமாக இருக்கலாம் என்று சொல்லி தங்களுடைய ஊகங்களை வந்து முன்வைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இது புவி பற்றிய தரவினை பெறுவதற்கு மறைமுக ஆதாரமாகும். பல்வேறு காலகட்டங்களில் விண்ணிலிருந்து இறங்கிய விண்கற்களை உள்ளடக்கிய மற்றும் இயல்புகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் புவியின் உட்பகுதி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விண்கற்களை இருந்து கூட செய்யறாங்க இந்த புவியினுடைய தன்மைகள் இப்படி இருக்கும், இவ்வளவு கனிமம் இருக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. சில கருத்துக்கள் சொல்றாங்க இப்படி புவியின் உட்பகுதியில இப்படி இரும்பு வந்தன்னு கேட்டால் ஒரு ஆய்வு என்னன்னு கேட்டால் அது விண்கற்கள் இருந்து வந்திருக்கும் என்று சொல்லியும் சில அறிஞர்கள் வந்து அந்த விண்கற்கள் இருந்தா இரும்பு கொண்டு வரப்பட்டிருக்கும், அதாவது இரும்பு வந்து இங்க விழுந்திருக்கும் என்று சொல்லி எல்லாம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது விண்கற்கள் 3 வகைப்படும்: கற்களுடன் கூடியவை, கல்லும் இரும்பும் கலந்தவை மற்றும் இரும்பாலானவை என்று சொல்லி 3 வகையினதான விண்கற்கள் இந்த கற்குளங்கள்ல வந்து காணப்படுற தன்மைகள் இருக்குது. அப்ப இந்த விண்கற்கள் அதிகமாக இரும்பு தன்மைகளை கொண்டதாக வந்து இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு விண்கற்கள் விழுகின்ற போதுதான் எங்களோட புவியில இரும்பு வந்திருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இரும்பு வந்து புவிக்குரியதான்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க சில அறிஞர்கள் இல்ல, இரும்பு வந்து புவிக்குரியது இல்ல, இரும்பு வந்து விண்கற்கள்ல இருந்து விழுந்திருக்கும் எங்களோட புவியில என்று சொல்லி சில பேர் சில கருத்துக்களை சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விண்கற்களை வந்து வகைப்படுத்துறாங்க. பாருங்க, கற்களுடனான விண்கற்கள் வெறும் கற்று மட்டும் இருக்கும், கல்லும் இரும்பும் சேர்ந்து வரும், தனி இரும்பு மட்டும் கொண்டு வந்து விழுற சந்தர்ப்பங்கள். இது வந்து 3 பிரதான விண்கற்களாக வந்து வகைப்படுத்துறாங்க. சரி, நிறைய பேர் கையசத்தி கொண்டே இருக்கிறீங்க, நிறைய பேர் டவுட்டும் கேட்குறீங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க ஒவ்வொரு ஆளா டவுட் இருக்கிறார்கள் கையசத்தி கொண்டு உங்களோட டவுட்டை கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுவேன். சரி, இதுல ஜும்னா ஜும்னான்ற பிள்ளை கேட்குறீங்க சார், உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லுங்க சார் சொல்லி. பிள்ளைகள் உங்களுக்கு வந்து நான் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாளும் உங்களுக்கு கிளாஸ் போட்டுருக்கிறேன். சரிதானே? சில டைம்ல ஏர்லி மார்னிங்கும் போடுறேன் நான் கிளாஸ் உங்களுக்கு. நீங்க வந்து மந்த்லி வந்து 1000 பே பண்ண வேணும். உங்களுக்கு 16 கிளாஸுக்கு மேலதான் நான் கொண்டு போறேன். நான் இப்ப 8 கிளாஸ் 10 கிளாஸ் அப்படி வந்து கொண்டு போறேன் இல்ல, உங்களுக்கு அந்த சிலபஸ் முடிச்சு நான் முதல் பேப்பர் செய்து விடு மட்டும் உங்களுக்கு கிளாஸ்களை கூடுதலா போட்டு கொண்டு போவேன். ஏண்டா நம்ம இப்ப லிமிட் வச்சு படிப்பிக்கலாது பிள்ளை. அது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் எனக்கு அந்த லிமிட் வச்சு படிப்பிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட சூழ்நிலை வார பிள்ளைகளுக்கு தெரியும் எனக்கு எப்பப்ப டைம் இருக்கோ அந்த டைம் எல்லாம் போட்டு நான் எடுக்கிறேன் நான் கிளாஸுகள். அப்ப அதால இப்ப இன்றைக்கு இவங்களுக்கு மார்னிங் கிளாஸும் போட்டு நான் ஈவினிங் கிளாஸும் போட்டுருக்கிறேன். நம்ம சிலபஸை முடிச்சு முதல் பேப்பர் செய்து எங்களோட மார்க்ஸ்களை ஸ்கோர் பண்ண வேணும். சும்மா 8 கிளாஸ் 10 கிளாஸ் அப்படிலாம் நான் போட்டு எடுக்கிறதும் இல்லை. சரிதான், என்னோட கிளாஸுக்குரிய டீட்டெயில்ஸ் இதான். நீங்க 1000 மந்த்லி பே பண்ண வேணும். கிட்டத்தட்ட 16-20 கிளாஸுக்கு மேல நான் எடுக்கிறேன். சரிதானே? அவ்வளவுதான் இந்த விஷயங்கள். இதை விட நான் கூட சொல்றதுக்கு இல்லை கிளாஸை பத்தி. வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? நீங்க நான் சரி நம்பர் வேணும் என்றால் இந்த ஹேண்ட் அவுட்ல இருக்குது, இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. இந்த இருக்கிற நம்பரை இதுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்குரிய மாதிரி டீட்டெயில்ஸையும் அனுப்பிடுவேன். வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? என்னப்படி தேடி தேடி கையொசத்து நீங்க பிறகு பேசாம இருக்கிறீங்க? சரி, அப்ப யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்படியா? டிலக்ஸா இல்ல சார். நஜாக்கள் ஓகே. ஜைனப், சரா ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறது 3வது மிக முக்கியமான பகுதி. இந்த 3வது பகுதி சரிதானே? இதுல இருந்துதான் உங்களுக்கு எம்சிக்கு வாரது கூடுதலாக உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களாக இருக்கட்டும் அல்லது டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியான வகையில வினாப்பகுதிகள் வருகிறது எதன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த 3வதாக இருக்கின்ற வினாப்பகுதிகளாகத்தான் இருக்கும். சரிதானே? அப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்ய வேணும், கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். இந்த இருக்கிறது ஓடு மூடி கோளவகம் இதுல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பண்புகளை சில டைம்ல உங்கள்கிட்ட கேள்விகளாக கேட்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லியும் உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, கூடுதலான கேள்விகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கிற சந்தர்ப்பங்களையும் வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், இதன் அடிப்படையில வடிவா முழுமையான வகையில படிச்சு கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இப்ப நம்ம சும்மா சொல்லிக்கொண்டு போறதை விட நான் உங்களுக்கு கடந்த காலங்களை வச்சு ஒப்பிட்டு காட்டுறேன். சரிதானே? இது வந்து 2011 தொடக்கம் 2023 ஆண்டு வந்து வச்சிருக்கிற இது ஒரு புக்ஸா செய்து கொண்டிருக்கிறேன். ஃபுல்லா 2011 இருந்து 2023 மட்டும் ஒவ்வொரு ஆண்டுகள் ரீதியாக இப்படி எங்களுக்கு வினாப்பகுதிகள் வருகுதுன்றது. இதுல எங்களுக்கு புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக காட்டுறேன்னு பாருங்க. எப்படி எங்களுக்கு கடந்த காலங்கள்ல இவங்கள எப்படி எங்களுக்கு படிக்கும் போது பிள்ளைகள் எப்பயுமே நாங்க ஒரு கேள்வி எப்படி வருது கடந்த காலங்கள்ன்றத ஒப்பிட்டு படிச்சு கொண்டு போறதுன்னு உங்களுக்கு புள்ளிகளை அதிகளவாக பெற்றுத்தரும்.
ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இப்ப பாருங்க 2019 ஆண்டு காலப்பகுதி, 2019 புது சிலபஸ், 2019 பழைய சிலபஸ், 2020 ஆண்டு புது சிலபஸ், 2022 23 ஆண்டு காலப்பகுதியிலையும் 2013 ஆண்டு காலப்பகுதியிலையும் ஒரு செகண்ட் பாட்டுக்குரிய வினாப்பகுதிகளாகவும் இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பான வினாப்பகுதிகள் வந்திருக்குது. பாருங்க இப்படிதான் கேள்விகள் வேறு. பாருங்க புவியின் உட்பகுதியின் பாறை படைகளிடையே திண்மம் மற்றும் திரவ நிலையில் காணப்படும் 2 படைகளும் யாவன. இதுல நாங்க இப்ப பின்னுக்கு பார்ப்போம். 2019 ஆண்டு பின்வருவனவற்றில் புவியின் மூடியினையும் புவியின் மையத்திலிருந்து பிரிக்கின்ற எல்லை கூட்டம்பெயர்க்கு எல்லை காணப்படுகின்ற ஆழம், மூடி பகுதியினுடைய பிரதான அம்சம், பிறகு கும்ராட் எல்லையினை பிரிக்கின்ற எல்லை, பிறகு மோரோவிச் தொடர்ச்சியின்மை பிரிக்கின்ற எல்லை. இப்படித்தான் உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வினாப்பகுதிகள் தொடர்ச்சியான முறைகள்ல வந்து கொண்டிருக்குது என்றதை நீங்க வடிவா அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாகவும் எங்களுக்கு வினாப்பகுதிகள் தொடர்ச்சியாக வருகுது என்றத வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப படிக்கும் போது நீட்டா இந்த 3 பகுதிகளையும் வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க புவியினுடைய உட்பகுதியின் பிரதான படைகளினை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குங்க. பாருங்க, முதலாவது ஓடு, இரண்டாவது புவியோடு, மூன்றாவது மேலோடு. இது மூன்றும் ஒரே பதம் தான். சரிதானே? புவியோடு, ஓடு, மேலோடு இப்படி மரபேர்கள்ல சொல்லுவாங்க. இரண்டாவது இடையோடு, மூடி, மான்றி. இது மூன்றும் ஒரே பதம். மூணாவது கோளவகம் மையம் என்று சொல்லுவாங்க. இது மறுபெயர்கள்ல உங்கள்ட்ட கேள்விகளை வந்து கேட்பாங்க. இடையோடு என்றாலும் அதான், மூடி என்றாலும் அதான், மான்றில் என்றாலும் அதே பதம் தான். ஒத்த கருத்து சொல் மாதிரி கேட்பாங்க உங்கள்ட்ட. சரிதானே? அப்ப இதன் அடிப்படையில் என்ன செய்ய வேணும்? நீங்க உங்களை சரியான வகையில படிச்சுக்கொள்ள வேணும். உங்கள்ட்ட பிள்ளைகள் இதுல ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, அஸ்வினி என்று சொல்லி. உங்கள்ட்ட பிள்ளை பொதுவா தான் கேட்பாங்க. பௌதிக மானிடக்காரன் பேச்சு கேட்காம உங்கள்ட்ட பொதுவா கேட்பாங்க. உட்பாகம் தொடர்பான அறிந்து கொள்வதற்கான காரணிகள் 3 குறிப்பிட்டு சுருக்க விளக்குகள். இப்ப நான் பார்ப்போம். உங்களுக்கு மாடல் பேப்பர் செய்யறதுக்கும் இருக்கிறேன். இவங்களுக்கு மாடல் பேப்பரும் கொண்டு போயிருக்கிறேன். முதலாம் தவணை மாடல் பேப்பரும் உங்களுக்கு முடிச்சுட்டு முதலாம் தவணை மாடல் பேப்பரும் செய்யறதுக்கு இருக்கிறேன். சம்டைம் எனக்கு டைம் இருந்தால் உங்களையும் ஜாயின் பண்ணி அதுல நான் உங்களையும் விளங்கப்படுத்தி விடுறேன். சரிதானே பிள்ளைகள்? ஒரு விஷயத்தை போய் மடிவா சொல்றேன், மடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2026 ஆண்டு எழுத போற நீங்க வெறுமனை தியரியை மட்டும் படிச்சு விடாதீங்க. அது உங்களுக்கு புள்ளிகளை பெற்று தராது. என்னுடைய அனுபவத்தின் ரீதியில நான் சொல்ற விஷயம் இதான். என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ரிசல்ட் வாரத்துக்குரிய காரணம் நான் செய்யற மாடல் பேப்பர். நான் எவ்வளவுக்கு அந்த பிள்ளைகளை மாடல் பேப்பர்ல கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுக்கு அந்த பிள்ளைகள் புவியில சிம்பிளா பாக்குங்க. இந்த 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போற மாதிரி. நீங்க இந்த பிள்ளை தியரிய கட்டுக்கட்டா கொப்பி உள்ள எழுத வலிக்கிட்டு ஓடுதோ அந்த பிள்ளைக்கு பெரும்பாலும் புள்ளிகள் வாரது இல்லை. அப்ப கூட மாடல் பேப்பர் செய்யுங்க. மாடல் பேப்பர் செய்ய 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 உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான மாற்றம் உருவாகும். பிழை விட்டு திருந்தும் போது உங்களுக்குள்ள ஒரு புது புது ஐடியா உருவாகும். அப்ப அதுக்குத்தான் நாங்க மாடல் பேப்பர் செய்யறது. அப்ப நீங்க சும்மா படிச்சு படிச்சு தியரிய பாடமாக்கி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணம் மறந்து கொண்டு வரும். நீங்க வேணும்னா இப்ப விளங்காது, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் போனது பிறகு ஒரு கணம் படிச்சு கொண்டு வருவீங்க, ஒரு கணம் மறந்து கொண்டு வரும். இதுக்கு நீங்க இதுக்குரிய சொல்யூஷன் தான் மாடல் பேப்பர். சரிதானே? என்னடா பிள்ளை இப்ப இது வந்து அவங்க பே பண்ணி தான் படிக்கிறாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க அவங்களோட ஜாயின் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லி. இப்ப அவங்களுக்கு நான் 2-3 கிளாஸ் சேர்த்து கொண்டு போறேன். நான் சில டைம்ல மார்னிங் போடுவேன், சில டைம்ல ஈவினிங் போடுவேன். சரிதானே? அப்ப என்னால முடியுமான வரைக்கும் கொண்டு போய் போட்டு முதலாம் தவணை பேப்பர்ல ஒரு 2 பேப்பரையா அந்த பிள்ளைகள் செய்து விட வேணும். அப்பதான் முதலாம் தவணை பேப்பரை சிம்பிளா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா தியரியை கொடுத்து போட்டு போய் எழுதுங்கன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும் பேப்பரை பாக்குற டைம்ல. சரிதானே? இப்ப நீங்களும் இப்ப உதாரணமா நீங்களும் அந்த அந்த ஐடியா ஒன்றை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்கன்னா சிம்பிளா உங்களால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே பிள்ளை, நீங்க அப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா இந்த இருக்கு நம்பர், இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு பிள்ளைங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நீங்க நேரடியா போறத விட என்னோட ஜூம்ல வர்றது உங்களுக்கு என்னன்னு சொல்றது ஒரு லாபம். சில பிள்ளைகள் கஷ்டமா இருப்பீங்க, அப்படியான பிள்ளைங்க நான் ஃப்ரீயா போட்டு செய்து தருவேன். என்னால முடியுமான வரைக்கும் சில விஷயங்களை ஃப்ரீயா செய்வேன். சரிதானே? அப்ப நீங்களும் கொஞ்சம் செல்ஃபா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் கிளாஸுக்கு போங்க. இப்ப நீங்க கடைசி டைம்ல பிள்ளைகள் கிளாஸுக்கு போயிட்டு 12ஆம் ஆண்டுக்கு கட்டாயம் போங்க பிள்ளைகள். யார்கிட்ட ஒரு ஆள்கிட்டையாவது நான் பிள்ளைகிட்ட சொல்றது 13ஆம் ஆண்டு போகலாட்டியும் பிரச்சனை இல்லை, 12ஆம் ஆண்டு கட்டாயம் நீங்க கிளாஸுக்கு போகணும். இல்லாட்டி நீங்க படிக்க மாட்டீங்க. உங்களை இறுக்கி உங்களை கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்காது. சரி, நீங்க 12ஆம் ஆண்டு கட்டாயம் நீங்க கிளாஸுக்கு போய் படிங்க. அதான் உங்களுக்கு ரிசல்ட்டை பெற்று தரும். சரி, ஓகே. இப்ப இதுல பாருங்க புவியோடு.
பாருங்க, புவியினை சுற்றி காணப்படுகின்ற ஒரு மெல்லிய படை ஓடு என அழைக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், எங்களோட புவியை சுற்றி காணப்படுகின்ற ஒரு மெல்லிய தன்மையான ஓடு. இவர் வந்து மிக மிக ஒரு மெல்லியவன். இவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு அப்பல் பல தோளுக்கு இவர் ஒப்புறாங்க. சரிதானே? இவர் எதுக்கு ஒப்புறாங்க? ஒரு அப்பல் பல தோளுக்கு ஒப்பிட்டு சொல்ற தன்மைகளையும் வந்து நாங்க இங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரி, அவ்வளவு மெல்லியதாக இந்த படை வந்து காணப்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதனுடைய தடிப்பு ஒரே அளவுடையதாக இருக்காது. சரிதானே? ஓகே. அப்ப இதனுடைய தடிப்பு ஒரே அளவாக இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரையில இருக்கும். இந்த சமுத்திர பகுதியை பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரை இருக்கும். கண்ட பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரையில வந்து ஆழம் வரை விரிவடைந்திருக்கிறது வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து புவியினுடைய திணிவில 1% மட்டும்தான் இதுக்குரியது. அப்ப புவியினுடைய மொத்த திணிவில 1% இவருக்கு உரியதாக வந்து காணப்படுகிறார். பாருங்க, புவியில சிஎல் மற்றும் சீமா ஆகிய படை காணப்படும். இந்த புவியோட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிஎல் சீமா ஆகிய 2 பிரதான பிரிவுகள் வந்து காணப்படுகிறது. சமுத்திரோடு 2 பிரதான 2 விதமான படைப்பிரிவுகள் இங்க வந்து காணப்படுகிறது. இதுல சிஎல் படை கண்ட ஓடாகவும் சீமா படை வந்து சமுத்திர ஓடாகவும் காணப்படுகிறது. பாருங்க, சிஎல் படை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டோடு எனவும், சீமா படை வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர ஓடு என்று சொல்லியும் இவை வந்து அழைக்கப்படுகிறது. சிஎல் சீமா ஆகிய இரு படைகளையும் பிரிக்கின்ற எல்லை கொன்ராட் எல்லை எனப்படுகிறது. அந்த சிஎல் சீமா படைகளை பிரிக்கின்ற எல்லை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொன்ராட் எல்லை என்று சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் எம்சிக்யூக்கு கேட்பாங்க, கூட நோட் பண்ணுங்க. எம்சிக்யூக்கு இதனுடைய பண்புகளும் கேட்பாங்க, எல்லைகளும் கேட்பாங்க. கொன்ராட் எல்லை என்று அழைக்கப்படுகிறது. இவ் தொடர்ச்சியின்மை சமுத்திர பகுதிகளில் காண முடியாது, இருப்பினும் உயர்நில பகுதிகளில் மட்டுமே காண முடியும். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமுத்திர பகுதிகளில் இவரை வந்து காண முடியாது. இதை வந்து நாங்க உயர்நில பகுதிகளில் தெளிவான முறைகள்ல அவதானிக்கலாம். இதுக்கும் எம்சிக்யூல கேட்பாங்க, இந்த குன்றாட் எல்லை எந்த பகுதியில வந்து கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி கேட்பாங்க. நான் இது இவங்களுக்கு பெரும்பாலும் எம்சிக்யூ இதுல 70 எம்சிக்யூ மட்டும் இவங்களுக்கு செய்வேன். அதுக்கும் பார்ப்போம், உங்களுக்கு ஃப்ரீயான டைம்ல இருந்தால் செய்ய விடுவேன். 2025ஆம் ஆண்டு எழுதுறாக்களுக்கு இப்ப மாடல் பேப்பர் போகுது, அவங்களுக்கு இப்ப இதுகளையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு எழுதுறவங்களுக்கு மாடல் பேப்பர் போகுது. இப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா கிளியர் பண்ணி கொண்டிருக்கேன். அதுல இவங்களுக்கு இந்த புவி இதுல வந்து 70 எம்சிக்யூ செஞ்சேன், அதுவும் உங்களுக்கும் செய்து விடுவேன். சரிதானே? பாப்பா என்னோட ஃப்ரீயா போடையில் மட்டும் நான் அதையும் போட்டு உங்களுக்கு செய்தாரேன். அடுத்தது சிஎல் படை சிலிக்கா அலுமினியம் என்பவற்றினை அதிகமாக கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சிஎல் படை வந்து பார்த்தோம் என்றால் எங்களுக்கு சிலிக்கனையும் அலுமினியத்தினையும் அதிகமாக கொண்டிருக்கின்ற ஒரு படையமைப்பாக இருக்குது இந்த சிஎல் படை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கனும் அதிகமாக இருக்குது, அலுமினியமும் மிக அதிகமாக வந்து இருக்குது. சீமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிக்காவையும் மெக்னீசியத்தினையும் அதிகமாக கொண்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சீமா படை என்று சொல்லி நாங்க இங்க என்ன செய்வோம், வரைவிலக்கணப்படுத்துவோம். பாருங்க, சமுத்திர ஊடானது பசோல்ட் என்கிற எரிமலை குழம்பு பாறைகளை அதிக அளவில் கொண்டுள்ளதனால் இதனை பசோல்டிக் ஓடு என்று சொல்லி சொல்றாங்க. இந்த படையில வந்து பாத்தீங்கன்னா பசோல்ட் பாறைகள் அதிகமாக இருக்கிறதால இதுக்கு சொல்றாங்க பசோல்டிக் பாறை என்று சொல்லியும் இதை வந்து அடைமொழி சொல்லி அழைக்கிறாங்க. கண்டோடு கருங்கல் பாறைகளை அதிக அளவு கொண்டிருப்பதனால் இதனை கருங்கல் ஓடு என அழைக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் கண்டோட்டுல கருங்கல் வந்து அதிகமாக இருக்கிறதால இதை வந்து கருங்கல் ஓடு என்று சொல்லியும் இதை வந்து சிறப்பித்து அழைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அதன் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஷோர்ட்டா காட்டியிருக்கிறேன். புவியோடு கண்டோடு 60 கிலோமீட்டரையும் சமுத்திரோடு 5 கிலோமீட்டரும். இதுல கனிமங்கள் சிலிக்கன் அலுமினியம், இதுல சிலிக்கன் மெக்னீசியம் இருக்கும். இங்க அடர்த்தி 2.7 சென்டிகிராம் மட்டும் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாறைகள் கருங்கல் மாபிள் பசோல்டிக் இருக்கும். சரிதானே? இங்க வந்து பசோல்ட்டும் இருக்கும், இங்க கப்ரோம் இருக்கும். இங்க பசோல்ட் வந்து மிக அதிகமாக வந்து இங்க வந்து காணப்படும். சரிதான், இதெல்லாம் உங்களுக்கு எம்சிக்யூ பகுதிகளில் கூடுதலாக கேட்பாங்க. சரிதானே? எம்சிக்யூன்றதன் பகுதியில உங்கள்கிட்ட கூடுதலாக இந்த பகுதிகள் வந்து கேட்கப்படுற தன்மைகளை வந்து நீங்க கூடுதலாக பார்க்கலாம். ஏன்னா டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களுக்கு பிள்ளை உங்கள்கிட்ட கூடுதலான வினா பகுதிகள் எம்சிக்யூ தான் கூட டார்கெட் பண்ணுவாங்க இந்த பகுதிகளில். அப்ப நீங்க உங்களை என்ன செய்ய வேணும், எம்சிக்யூன்றதன் அடிப்படையில உங்களை என்ன செய்ய வேணும், முழுமையாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். அதான் கட்டிக்காரத்தனம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, நான் உங்களுக்கு அந்த 2025ஆம் ஆண்டாக்களுக்கு செய்ததை காட்டுறேன்.
இப்ப வினா பகுதிகள் பிள்ளைகள் இப்படித்தான் பேரும் உங்களுக்கு வாரண்டா இங்க பாருங்க. இது வந்து தனி எம்சிக்யூ, புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பான தனி எம்சிக்யூ. இதுல நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொண்டமானார்ல சீட்ஸ்ல இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 எம்சிக்யூ இருக்குது இதுல மொத்தமா. சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, புவி எப்போது தோன்றியதாக நம்பப்படுகிறது, கற்கோளத்தில் புவியோட்டில் காணப்படும், இப்படித்தான் உங்களுக்கு எம்சிக்யூ வரும். விளங்குதானே? இப்ப இது ஒரு மாடல் பேப்பர். அப்ப உங்களுக்கு எப்படி எப்படி கேள்விகள் வரும் என்றதன் அடிப்படையிலையும் நீங்க உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, இடையோடு. அடுத்ததா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடையோடு. பாருங்க, புவியோட்டுக்கும் கோளவகத்துக்கும் இடையில் அமைந்திருப்பது இடையோடு ஆகும். புவியோட்டுக்கும் இடையோட்டுக்கும் இடையில் அமைந்திருப்பது வந்து பார்த்தோம் என்றால் நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஒரு இடையோடு அல்லது மூடி என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இந்த புவியோட்டுக்கும் கோளவகத்துக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. புவியோட்டினையும் இடையோட்டினையும் பிரிக்கின்ற எல்லையை மோகோரோவிச் எல்லை, கொண்ட மோகனை கூட்டிவா என்று சொல்லுவோம். சிம்பிளா நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறோம், கொண்ட மோகனை கூட்டிவா. அப்ப கொன்றாட்டெல்லை மோகோரோவிச் எல்லை கூட்டன் பேருக்கு எல்லை. சிம்பிளா நாங்க ஞாபகம் வச்சு கொள்றோம்னு சொல்லி சொன்னா. சரிதானே பிள்ளை? இதுகள்லாம் இப்ப நீங்க கிளாஸுக்கு போற இடங்கள் எல்லாம் போயிட்டு படிப்பா படிச்சு கொள்ளுங்க. நீங்க இப்ப இது வந்து இப்ப கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன மாதிரி கொண்டு போறோம்னு சொல்லி. சரிதானே? இப்ப அதுகளை வடிவா நீட்டா படிங்க பிள்ளைகள். சரிதானே? இப்ப என்னட்ட நீங்க டவுட் எதுவும் இருந்தா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இப்ப எந்த எல்லா டைம்லயும் பிள்ளை நான் கிளாஸுகள் போடல, அது எனக்கு மற்ற யூனிவர்சிட்டி ஆக்களுக்கும் படிப்பிக்கிறதால அவங்களுக்கும் கொண்டு போக வேணும். அப்ப அதால நீங்க இப்ப உங்களுக்கு நான் போடுற ஃப்ரீ கிளாஸ் சரியான வகையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதான் கட்டிக்காரத்தனம். சரிதானே? ஓகே. பாருங்க, இது புவியின் மேற்பரப்பிலிருந்து 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை இப்பகுதி விரிவடைந்துள்ளது. அப்ப இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் வரையிலையும் வந்து இந்த பகுதி விரிவடைந்து வந்து செல்லுகிறது என்றதை நாங்க பார்க்கலாம். இடையோடானது புவித்திணிவில் 2/3 கொண்டுள்ளது. கொள்ளளவை பொறுத்தவரையில் புவியின் பாரிய பகுதியாக விளங்குகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இது புவியில 2/3 கொண்டிருக்குது. புவியில மொத்த திணிவுல 2/3 கொண்டிருக்குது. 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல ஒரு வினா இந்த இதனுடைய பண்புகளை கேட்டு ஒரு வினா பகுதிகளாக கேட்டிருந்தவங்க, இடையோட்டினுடைய திணிவு எவ்வளவுன்னு சொல்லி 2/3 வந்து இவை கொண்டதாக வந்து காணப்படுகிறது. இடையோடானது மேலிடையோடு கீழிடையோடு என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடையோடு வந்து பாத்தீங்கன்னா மேலிடையோடு கீழிடையோடு என்று சொல்லி 2 பிரதான பிரிவுகளாக வந்து இவை வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. மேலிடையோடானது 570 கிலோமீட்டர் ஆழம் வரை விரிவடைந்ததுடன் அதன் கீழ்ப்பகுதி உருவாகியதாக உள்ளது. அப்ப அந்த மேலிடையோட்டுக்கு கீழே இந்த கீழ்ப்பகுதி உருவாகியதாக வந்து இங்க வந்து கருதப்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழிடையோடு 2230 கிலோமீட்டர் ஆழம் வரை விரிவடைந்துள்ளது. இப்பகுதி மெக்னீசியம் மற்றும் சிலிக்கன் ஆகியவற்றின் சேர்க்கையினை கொண்டுள்ளதுடன் திண்மமான பகுதிகளாகவும் இவை வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து இந்த கீழிடையோடு ஒரு திண்மமான பகுதி என்றவாறாக வந்து இவை வந்து அடையாளப்படுத்தப்படுகிறது. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடையோட்டுக்குரிய ஒரு சார்ட்டும் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த இடையோட்டுக்குரிய ஒரு சார்ட்டும் இங்க தந்திருக்கிறேன். பாருங்க, மேல் மூடி 600 கிலோமீட்டரையும் கீழ் மூடி 2130 கிலோமீட்டரையும் கொண்டிருக்கும். மேல் மூடியில இரும்பு மெக்னீசியம் இருக்கும், இங்க வந்து சிலிக்கன் மெக்னீசியம் இருக்கும். இங்க வந்து அடர்த்தி 3.3 மில்லிகிராம் இருக்கும், கிலோ சென்டிகிரேட்ல இருக்கும். அடுத்து வந்து செயற்கை மேல்மூடியினுடைய மேற்பகுதி திண்மமாக இருக்கும். இது வந்து இதுவேளை அட்மாஸ்பியர் என்ற ஒரு மென்பாறை குழம்பு வந்து இங்க காணப்படும். இந்த மேற்பகுதியின் கீழ்ப்பகுதியில ஒரு அட்மாஸ்பியர் என்ற ஒரு மென்பாறை குழம்பு இங்க வந்து காணப்படும். சரிதான்? இந்த மென்பாறை குழம்பு இங்க மிக முக்கியமானதாக வந்து இருக்கும். சரிதானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழ்மூடி ஒரு திண்ம நிலையினை வந்து கொண்டதாக வந்து இவை வந்து காணப்படும். இந்த சார்ட் வந்து எம்சிக்யூக்கு அடிச்சிருக்கிறேன் பிள்ளை. சரிதானே? இந்த சார்ட் ஒரு எம்சிக்யூக்கு நீங்க நோமலா படிச்சு கொண்டு போகலாம் என்றதன் அடிப்படையில வந்து தந்திருக்கிறேன். சரிதானே? ஓகே. அடுத்தது கோளவகம் அல்லது மையம் என்று சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, புவியின் உட்பகுதியில் அமைந்திருப்பது கோளவகம் ஆகும். புவியினுடைய உட்பகுதியில் அமைந்திருப்பது கோளவகம் என்று சொல்லி சொல்லுவோம். இடையோட்டையும் கோளவகத்தையும் பிரிக்கின்ற எல்லை சரிதானே பிள்ளைகள்? அப்ப தொடர்ச்சியா பாருங்க, கோளவகத்தின் சேர்க்கையின் அடிப்படையில் இவை வெளிக்கோளவகம் உட்கோளவகம் என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது சேர்க்கையின் அடிப்படையில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது? வெளிக்கோளவகம் உட்கோளவகம் என்று சொல்லி 2 பிரதான பிரிவுகளாக வந்து இவை வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குது.
கூட்டன்பேர்க் எல்லையிலிருந்து 2250 கிலோமீட்டர் ஆழம் வரை வெளிமையம் விரிவடைந்துள்ளது. இப்பகுதி நிக்கல் மற்றும் இரும்பினை அதிக அளவில் கொண்டுள்ளதுடன் திரவத்தன்மையானதாகவும் இவை காணப்படுகிறது. இது நிக்கல் இரும்பினை அதிக அளவு கொண்டுள்ளதுடன் இவை ஒரு திரவத்தன்மை கொண்ட ஒரு தன்மையினை இவை கொண்டு காணப்படுகிறது. வெளிக்கோளவகத்தில் இருந்து 1220 கிலோமீட்டர் வரையான ஆழத்திற்கு உட்கோளவகம் விரிவடைந்துள்ளதுடன் இப்பகுதி திண்மமாக காணப்படுகிறது. இவ்வுட்கோளவகம் புவியின் ஏனைய பகுதிகளை விட வேகமாக சுழற்சி அடைகிறது. இந்த புவியின் உட்பகுதி ஏனைய பகுதிகளை விட வேகமாக சுழற்சி அடையக்கூடிய தன்மைகளை கொண்டு இவை காணப்படுகிறது. சரிதானே? இப்ப இதுலயும் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கிறேன். அதுல இருக்கிறது திரவ இரும்பு நிக்கல் எங்க அதிகமாக இருக்கும், இது திரவ நிலையில இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னா திண்ம நிலையில காணப்படும். அடுத்தது புவியின் உட்கட்டமைப்பினுடைய இயல்புகள் எப்படி இருக்குது அதையும் நாங்க பார்க்க வேணும். பாருங்க, புவியின் வெளிப்புறம் போலவே உட்புறமும் தொடர்ச்சியாக மாறும் தன்மை உடையது. அப்ப எங்களோட வெளிக்கோளவகம் எப்படியே மாறிக்கொண்டிருக்கின்றதோ அதே போல புவியினுடைய உட்பகுதியும் தொடர்ச்சியாக மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு வர ஒரு தன்மையும் இங்க காணப்படுகிறது. பாருங்க, புவியின் உட்பகுதிக்கு செல்லும் போது வெப்பநிலை அதிகரிக்கின்றது. அப்ப புவிக்கு உட்பகுதியில செல்லும் போது இங்க வெப்பநிலை என்ன நடக்குது? அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஒரு கிலோமீட்டருக்கு ஏறத்தாழ 25 பாகை செல்சியஸ் அளவு அதிகரிப்பதுடன் அதிகரிப்பு ஒரே சீராக அமைவது இல்லை. இந்த தன்மை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரே சீராக அமையாது. தன்மை பாத்தீங்கன்னா ஒரே சீராக அமைவது இல்லை. பாருங்க, 70 கிலோமீட்டர் ஆழத்தில் கடினமான பாறைகள் காணப்படுவதில் இருந்து தெளிவானது வெப்பநிலை சீரான தன்மையில் அதிகரிப்பதில்லை என்பதாக காணப்படுகிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வெப்பநிலையும் ஒரு சீரான தன்மையில அதிகரிக்கிறது இல்லை என்று சொல்றாங்க. புவியின் மையத்தில் வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸினை விட அதிகமாகும். உட்புறத்தில் பாறைகளில் அடங்கியுள்ள கதிரியக்கத்தின் மூலம் பொருட்களின் காரணமாக இவ்வெப்பநிலை உருவாகியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புவியின் உட்பகுதிக்கு செல்லும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது. புவிக்கு உட்பகுதிக்கு செல்லும் போது அமுக்கமானது அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. புவியின் மத்தியில் அமுக்கம் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு அதிகமாகவும் 3 மில்லிகிராம் விட அதிகமாகவும் காணப்படுகிறது. புவியின் வெளிக்கோளவகத்துக்குள் பாறைகள் பாகு நிலையில் காணப்படுவதுடன் உட்கோளவகம் திண்ம நிலையிலும் காணப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? பாருங்க, இடையூட்டின் ரசாயன சேர்க்கையை அவதானிக்கும் போது இது இரும்பு, மெக்னீசியம் அதிக அளவில் உள்ள சிலிக்கா பாறைகளால் ஆக்கப்பட்டவைகள் ஆகும். சரிதானே? இது புவியினுடைய இயல்புகள் என்றதன் அடிப்படையில உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. புவியினுடைய இயல்புகள் என்றதன் அடிப்படையில கேள்விகள் கேட்பாங்க. சரிதானே? புவியினுடைய உட்கட்டமைப்பினை வரைபடத்தின் மூலம் வரையறை செய்க. புவியினுடைய உட்பகுதிய வரையறை செய்ய சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, புவியினுடைய உட்பகுதிய. அப்ப நீங்க பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை தான் நீங்க சரியான வகையில கொடுக்க வேணும். சரிதானே? தேவையில்லாத வரைபடத்தை வரையாம இந்த பகுதியை தான் நீங்க என்ன செய்ய வேணும்? கொடுக்க வேணும். விளங்குதானே? நீங்க தேவையில்லாத வரைபடங்களை வரையக்கூடாது. என்ன பிள்ளை, விளங்குதா? வேற யாருக்கும் இப்ப சந்தேகம் இருக்கிறார்கள்? உங்களுடைய டவுட்களை கேட்கலாம். இது இவ்வளவுதான் பிள்ளைகள் புவியினுடைய உட்பகுதிகள். சொல்லுங்க. இந்த குறுக்கு கேட்டு வருமா சார்? ஓ, இதை வரைஞ்சு உங்களுக்கு சில டைம்ல குறுக்க சொல்லுவாங்க, அல்லது அவங்க வரைஞ்சு போட்டு உங்களை என்ன செய்வாங்கன்னா கேள்விகளை கேட்பாங்க. சரிதானே? 6070 மியூட் பண்ணுங்களேன். வேற யாரும் பிள்ளைகள் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் சொல்லுங்க சார். புவியின் மேற்பரப்புல இருந்து உட்கோள எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல இருக்குன்னு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க சார். அதுக்கு என்ன சொல்லுங்க? மேற்பரப்பில இருந்து உட்பகுதி மட்டுமா? உட்கோள வகம் எத்தனை கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது? 6370 அல்லது 6000க்கு மேல் சொல்லலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சரிதானே? வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? ஓகே, சரி பிள்ளைகள்.
அடுத்தது பிள்ளைகள் டிலாக்ஸாக்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நாளைக்கு காலையிலையும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். நம்ம அதுல பெரும்பாலும் உலக படங்களுக்குரிய கிளாஸுகளை கண்டினியூவா கொண்டு போவோம். சரிதானே பிள்ளை? நாளை காலையில நீங்க உலக படங்கள் எல்லாம் பிரிண்ட் அவுட் வச்சுக்கொள்ளுங்க. உலக படம் குறிக்கிறது பழக்குவேன். சரி சார். ஓகே ஓகே சரி பிள்ளைகளை நம்ம இப்ப இதோட முடிச்சு கொள்ளலாம். மற்றதுகளை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் போடுறாங்களுக்கு மற்ற எப்பயா ஒரு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் போட செய்யலாம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே தம்பி ஓகே.